அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது திரிகிரக யோகம். புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரியன் ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்குங்க. புதன் பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த புதன் பகவானானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போலங்க இந்த சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல இந்த சூரிய பகவான் ஜூலை மாதம் 16ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். நவகிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன், கல்வி, அறிவு, சிந்தனை, செயல், திறன் ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். அதே போல இந்த சுக்கிர பகவான் அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடியவர், ஆடம்பரம், சொகுசு, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற உறவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல இந்த கிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனையும், அதிகாரம் வாய்ந்த சில பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையும், நிர்வாக திறமை கொடுக்கக்கூடிய அனைத்து முறைகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆடம்பரமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதில் ஒரு துல்லியம் இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும், அதாவது வாழ்க்கையில் வெற்றி அடையணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணி சாதனை புரியணும் அப்படின்னு நினச்சி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே தோல்விகள் அடையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஏதாவது ஒன்று பண்ணி சக்ஸஸ் பண்ணிடணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு ஒரு இடத்துல வாங்கக்கூடிய கடன், அதாவது இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வாங்கின கடனையே கரெக்டாக கொடுக்க உன்னால் முடியலையே, நீங்களாம் எதுக்கு கடன் வாங்கின அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. கரெக்டான நேரத்தில் கட்டிடுவோம், கரெக்டான நேரத்தில், ஏன்னா நமக்கு இந்த சுய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லா விஷயத்தையுமே ஒரு அவசரத்துக்காக கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் சந்திச்சாச்சுங்க. ஆனால் அது கரெக்டான நேரத்தில் என்னால் கொடுக்க முடியல. அடுத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடிய சில நிலைக்கு தள்ளப்பட்டவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை திரிகிரக யோகம் என்று சொல்லும். திரி என்பது 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் நடைபெறுது. ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக உன் கடனை நான் அடைச்சிருவேன், அந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு கிடையாது. இந்த கடன் பிரச்சனை வந்ததுனால நிறைய சட்ட சிக்கல்கள் கூட சந்திச்சாச்சு. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுங்க, போலீஸு கேஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு நிறுத்திடுச்சு. ஸோ இங்கே பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு சட்ட ரீதியான சில முயற்சிகள், அதாவது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாக சில ஒரு தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சுங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும், எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய போராட்ட காலமாக இருக்க போது இந்த காலகட்டங்களில் உங்களை கடனிலே ஒரு பகுதி அடைக்கக்கூடிய நிலை, அந்த கடனை அடைப்பதற்கு சில நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். அடுத்ததாக இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த தொழில் அப்படிங்கிறதுனா சொல்ல வேணாம், நல்லது மட்டுமே நினச்சிட்டு இருந்தேங்க, நல்லது மட்டுமே எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு மட்டும் கெடுதலாகவே நடந்துகிட்ருக்கு. எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட நிலை கூட இன்றைக்கி என்னுடைய நிலை இல்லை, என்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க, அவங்க நிலை கூட இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு படி மேலே உயர்ந்துட்டுருக்கு, ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கேன், என்னோட தகுதி என்னோட நிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே போயிட்டுருக்குங்க, அவங்களுக்கு இருக்கிற நிம்மதி கூட எனக்கு இல்லை, நிறைய கஷ்டப்படுறேங்க, நிறைய உழைக்கிறேன், நிறைய பாடுபடுறேன், ஆனால் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதா? தொழில்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த தொழிலை ஆரம்பிக்கவே முடியாதா, இல்லை இந்த தொழிலை தொடங்கினா என்னால் வெற்றி அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன ரொம்ப ஏளனமாக பேசுகிறவங்க மத்தியில்
ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிச்சு காட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஏதாவது ஒரு சிக்கல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வேலையில் இருக்கோம், அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லை. எதுக்கெடுத்தாலும் என்ன வந்து குறை சொல்லக்கூடிய நிலை. நான் எந்த தவறுமே பண்ணலைங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, ஆனால் என்னையவே எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறாங்க, நீ தான் இதுக்கு காரணம், நீ தான் இந்த தவறு செஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்த வேகத்துக்கு நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து என்னை ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய வந்து பதவி உயர்வை வந்து தடுக்கணும், என்னுடைய சம்பள உயர்வை தடுக்கணும், அவங்க வந்து நான் போகக்கூடிய இடத்துக்கு வந்து எனக்கு முன்னாடி அவங்க அந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்க வச்சுட்டே இருக்காங்க. என்னால் இந்த இடத்துல சரியாக வேலை செய்ய முடியலைங்க, நல்லதை நினச்சதுனால கடைசியில் கெட்ட பேர் வாங்கினது நான் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற ஒரு தொல்லை விலகுங்க. எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது உருவாகும். நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு அந்த தவறு செய்யலைன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகாமல் இருந்திருக்குங்க. இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் வந்து இந்த தவறுகள் செய்யலை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு ஒரு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தைரியமாக உங்கள் வேலையை செஞ்சு உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு சில பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்துதான் இந்த குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குங்க. மனசில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது. நாங்கள் சும்மா இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை, அப்பா அம்மா கூடயும் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. வெளியே நிறைய கஷ்டப்படுறோம், வெளியே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அதோட சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீராதா, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சேர்ந்து வாழ முடியாதா, ஒரு குடும்பமாக இருக்க முடியாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எடுத்து பேசக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதே போல் எல்லாருக்கும் நல்லது பண்ணீங்க, ஆனால் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல, ஒரு நல்லது பண்ண முடியல அப்படிங்கிற நிலை மாறி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த 3 கிரக யோகங்க. அடுத்ததாக இந்த கல்யாணம் சார்ந்த சில விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிற யோகமே இல்லாமல் இருக்குங்க. திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. எல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஸோ திருமண ரேஞ்சு வரைக்கும் வேலையில் ஓகேங்க, பையனை பிடிச்சிருக்குது, பொண்ணை பிடிச்சிருக்குது, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாமே சரியாக சொன்னதவங்க கூட இந்த இடத்துலேருந்து போனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த திருமணத்தை தடைப்படுத்துறதோ இல்லை திருமணத்தை தள்ளி போடக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒன்று உருவாயிட்டே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த யோகம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இந்த சுக்கிர பகவான் காதல் வயப்படுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அது திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு தருணமாக இருக்கும். இந்த திருமணம் ஆகாத தம்பதியினருக்குங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, அதாவது இந்த குழந்தைகள் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மனவேதனையாக இருக்குங்க. அடுத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. இதனால் என்னென்னா சொந்தங்கள் மத்தியில் பெரிய அவமானமும் குடும்பத்திலையும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாயிட்டுருக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் இந்த தருணத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. வீடு கட்டணுங்க, சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. என்னென்னா இந்த தைரியஸ்தானம், இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, எதையுமே துணிஞ்சு இறங்கி செய்ய முடியலைங்க. முன்ன ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக செஞ்சுட்டு இருந்தேன், ரொம்ப தைரியமாக செஞ்சுட்டு இருந்தேன். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதில் இறங்கி அந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலை, அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்திலையும் தைரியமானால இறங்கி ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கையில் இருக்குங்க, நான் அடுத்ததாக இன்னொரு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி அது மூலமாக பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுருமோ, மீண்டும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தினாலேயே இந்த வேலைகள் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் சில விஷயங்கள் வந்து
உங்களை யாரெல்லாம் வந்து உங்களால் வீடே கட்ட முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும், அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. நல்ல முயற்சிகள் எடுங்க. இது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறதுல மாறாதா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தீராதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலமாக இருக்க போது, கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. குழந்தைங்களுடைய கல்வியிலையும் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கும், அந்த எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்ஸ் வரத்துக்கான நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டுங்க அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலைக்கு போகவே முடியலைங்க. நிறைய வேலை அப்படிங்கிறது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கவே முடியல, ஒரு வேலைக்கே போக முடியல, கொஞ்ச நாள் போகிறேன், திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணுற மாதிரியெல்லாம் சில நிலைகள் ஏற்பட்டுருக்குது. நிரந்தரமாக ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிரந்தரமான ஒரு வேலையை தைரியமான முறையில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கண்டிப்பாக வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த திரிகிரக யோகம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.